சங்கடப்படுறாரு. கிட்டக்கு வந்து பாக்குறாரு, எந்த தம்பிக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாதோ, எந்த தம்பிக்கு வறுமைனா என்னன்னே தெரியாதோ, அந்த தம்பி நாயோடும் பன்றியோடும் உட்கார்ந்து சாப்பிட்டு. ஏன் பிரிட்டிஷ்காரன் எங்க எங்கன்னு கேட்டு அடிச்சதுல மூளை குழம்பி போச்சு. பைத்தியமா அந்த கடற்கரையிலேயே தெரிஞ்சவரு இப்படி பசிச்சவனா நாயோடையும் பன்றியோடையும் எதையோ எடுத்து சாப்பிடுற. இதை பார்த்தவன கட்டி பிடிச்சு அழுகிறாரு. தம்பி உனக்கா இந்த நிலைமை அப்படின்னு கேட்கும் போதே பிரிட்டிஷ்காரன் அவரை மறைஞ்சிருந்து கைது பண்ணி கொண்டு போயிடலாம். வ.உ.சி. கைது செய்யப்படுவதற்கு 3 நாளைக்கு முன்னால் தொழுநோயால விடுதலை செய்யப்பட்டவர் சுப்பிரமணிய சிவா. தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? தொழுநோய் வந்து அவரை விடுதலை செஞ்சாங்க. இந்த எல்லாருக்கும் பரவிருமே அப்படின்னு பயந்து விடுதலை செஞ்சாங்க. வ.உ.சியை கைது பண்ணிட்டாங்க. அவரை ஜாமீன்ல எடுக்க யாருமே இல்லை. இந்த செய்தி சுப்பிரமணிய சிவாவுக்கு போகுது. அவர் அங்க இருக்கிற பெரிய மனுஷங்களாம் பார்த்து கெஞ்சி கூத்தாடி இந்த பிணையம் சொல்ற ஜாமீன் தொகையை கட்டி வ.உ.சியை வெளியில எடுக்கிறாரு. வெளியில எடுத்தா யார் எடுத்தாங்கன்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல. வ.உ.சி வெளில வந்து கேட்கிறாரு, யார் என்ன வெளியில எடுத்தது அப்படின்னுட்டு. எங்க வந்தா உடனடியா நண்பனை பார்த்து கட்டி பிடிச்சுக்குவாரோ, இதனால அவருக்கு அந்த நோய் தொத்திக்குமோன்னு சுப்பிரமணிய சிவா ஜெயிலுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. தன் நண்பனை தேடி வந்து கட்டி அணைச்சிட்டு சொன்னார் வ.உ.சி, அப்படி உன் நட்பை காட்டி இந்த நோய் என்ன தாக்கணும் போயிட்டு போகுது, எனக்கு நீ தான் முக்கியம். அப்படி நட்பா இருந்த காலம் அந்த காலம். அப்படி 2 பேரும் அழுகுறாங்க. அழுது இந்த நினைவுகள்லாம் பேசிக்கும் போது வ.உ.சி கேட்கிறாரு, என் தம்பி என்ன ஆனா பாத்தியா அப்படின்ட்டு. தம்பி எங்க இருக்கான்? எங்க இருந்தான்? கடற்கரையில இருந்தான். கேட்ட உடனே சிவா சொல்றாரு, இல்லையே அப்படின்னு 2 பேரும் தேடி போறாங்க. 3 நாளுக்கு பிறகு தேடி போறாங்க. 3 நாள் வெயிலையும் காற்றிலையும் கடல் அந்த கரை ஓரமா இருந்த எச்சில் இலை காஞ்சி எப்படி சருகா இருந்திருக்குமோ, அதே போல கடல் நீரையும் மணலையும் கெட்டுப்போன உணவையும் உட்கொண்ட தம்பி இறந்து கிடந்தான் என்பது வரலாறு. தேசத்துக்கு கப்பல் வாங்கி நாமெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச மனுஷன் தன்னுடைய தம்பி இறந்து கிடந்ததை பார்த்தும் தன் கோல்ல இருந்து பின்வாங்கல. நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது அதான். இறந்து கிடந்த தம்பியை அங்கேயே எடுத்து மணல்ல புதைச்சு அதை அடக்கம் செஞ்சு மரியாதை செலுத்தி விட்டு திருப்பி பணத்தை சேர்த்து சொன்ன மாதிரியே 48வது நாள் சுதேசி என்கிற கப்பலோட திரும்பி வந்தார். நண்பர்களே, நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, தன் சொத்து சுகத்தை இழந்து, தன் குடும்பத்தை இழந்து, தன் சொந்த தம்பியை இழந்த பிறகும் கூட இந்த நாட்டிற்காக ஏதோ செய்யணுங்கிற கோலை ரீச் பண்ண வ.உ.சி பிறந்த மண்ணுக்கு பக்கத்துல இருக்கோமே, நாமெல்லாம் நம்ம கோலை ரீச் பண்ணணுமா வேண்டாமா? ரீச் பண்ணுமா வேண்டாமா? இன்னைக்கு முடிவெடுங்க. நான் டாக்டர் ஆகணும். ஏன் தெரியுமா? இன்னும் வசதியற்ற இருக்கிற மனிதர்களுக்கு நல்ல வைத்தியம் கொடுக்கணும். அதுக்காக. நான் இன்ஜினியர் ஆகணும். ஏன் தெரியுமா? இன்னும் வீடற்று இருக்கிற மனிதர்களுக்கு நல்ல வீடு கட்டி தரணும். நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும். ஏன் தெரியுமா? இன்னும் எத்தனையோ விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படாமே இருக்கு. அப்படியே கண்டுபிடிச்சாலும் அதை லோ காஸ்ட்ல கொண்டு வந்து கொடுக்க முடியல. அதுக்கு நான் நல்ல விஞ்ஞானி ஆகணும். இப்படி ஒருத்தரும் ஒரு கோல் எடுத்துக்கிட்டு அதை ரீச் பண்ணோம்னு சொன்னா 2020 கண்டிப்பா இந்தியா வல்லரசாகும். வல்லரசு இந்தியாவிற்கு நம்முடைய பங்கும் இருக்கட்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு தந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் முதல்வருக்கும் என் அன்பு தம்பி முருகபாரதிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.